குயிக் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் நெக்ஸ்ட்டு வந்து கேப்சிகம் கேரட் இதை வச்சு ஒரு ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு லெமன் கண்டிப்பாக வேணும். சாதம் வந்து நம்ம எப்பயும் போல் வடித்து, நம்ம சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆறி இருந்தாலும் பரவாயில்ல, சாதம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது கேரட்டையும் கேப்சிகமும் வச்சு இப்போ நம்ம வந்து எப்படி பாக்ஸுக்கு ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி பண்ணலான்னு பார்க்கலாம். எங்கம்மா போயிட்ட? குயிக் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி டைம் ஆகலையா போட வேண்டியது? சீக்கிரம் ஓடியா. வந்துட்டேன். வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். குட் மார்னிங். ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க, பேசிகிட்டு இருந்துட்டேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து கேப்சிகம் கேரட் வச்சு ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பாருங்கள், கேரட் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகமும் அதே மாதிரி கொஞ்சம் மெலிஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதுக்கு பொடி வந்து ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் தனியா, மிளகாய், வெந்தயம், கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு சேர்த்து ட்ரையாக வறுத்து, எண்ணெய் போடாமல் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நான் சொன்னேன் இல்லைங்களா நேற்று ஒரு ரெசிபிலேயே, கொஞ்சம் அதிகமாக குவான்டிட்டி பண்ணி வச்சுருங்க. அது வந்து நிறைய இந்த மாதிரி ரைஸ் செய்யறதுக்கு யூஸ் ஆகும். அதில் வந்து மெயினாக வந்து தனியாவும் மிளகாவும் வெந்தயமும் தான். வெந்தயம் கம்மியாக ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். மிளகாய் வந்து கொஞ்சம் அதிகமாகவும், தனியா வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாகவும் போட்டு இது ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெசிபிக்கு அது யூஸ் ஆகும். அதுதான் இப்போ நான் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்ட்டு. கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். நான் வந்து எப்போவுமே ஒரு பெரிய பாக்ஸ்னால் ஒரு பாக்ஸு, சின்ன குழந்தைங்களுக்குனா 2 பாக்ஸு போடுற அளவுக்கு தான் வந்து நான் வந்து இப்போது ரெசிபி ரைஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்போவுமே. இதில் வந்து இதில் டைரெக்டாக எடுத்த உடனேயே நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டுட்டு இந்த கேரட் வந்து ஒரு சுமாரான கேரட் ஒன்று, கொஞ்சம் பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் மீடியம் சைஸ் கேரட்டும் இந்த கேப்சிகமும் இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு ஆக்சுவலாக கருவேப்பிலை வந்து இதில் கிள்ளி போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக ஆப்ஷனல் தான். இது எடுத்து போடாதவங்களுக்கு இது போட்டாக்க யூஸாக இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம நல்லா கொஞ்சமாக, இது வந்து ரொம்ப வேக விடக்கூடாது. ஓரளவுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ்லலாம் இருக்கிற மாதிரி கொஞ்சமாக தான் லேசாக வதக்கினாக்க போதும். இதுவுமே உங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். கேப்சிகம் ரொம்பவே நல்லது. விட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஒரு வெஜிடபிள். அது க்ரீன் வெஜிடபிளே வந்து ரொம்ப ஹெல்த்தி தான். க்ரீனிஷாக இருக்கிற வெஜிடபிள். இதில் வந்து அது கலர்ஸ் வேறு வருதுங்களா, எல்லோ, ரெட்டு, க்ரீன். குழந்தைங்களுக்கு உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா அந்த இதில் கலரில் கொஞ்சம் கொஞ்சம் கூட இதை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக வதக்கி ஒரு 2 நிமிஷம் வேணால் விட்டுடலாம். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் இது வேகும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். இது காய்க்கு மட்டும்தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது அதே மாதிரி கொஞ்சம் பெருங்காயம் வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து நம்ம கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக பெருங்காயம் விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கோங்க. இது வந்து கருக்குன்னு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னாக்க கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த கேப்சிகம்லேயே பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு காரத்தன்மை இருக்குது. ஏன்னா இப்போ வதக்கும் போதே தெரியுது அது வந்து நல்லா ஒரு ஒரு காரமான ஒரு லைட்டாக ஸ்மெல் வருது. இப்போது 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த பொடியை போட்டுடலாம். தனியா, மிளகாய், வெந்தயம். இதுக்கு வந்து ஜீரகம் போட தேவையில்லை, வெறும் வெந்தயம். மெயினாக வந்து வெந்தயம், தனியா, மிளகாய் தான். இந்த பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது வந்து கடலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன், இது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெறும் நிலக்கடலையே பொடிச்சு வச்சுருக்கேன். இது டேஸ்ட்டுக்கு தான். இது வந்து அவைலபிளாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துருக்கேன்.
இது நிலக்கடலையை சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனை சாப்பாட்டில் வரும். அதனால் வீட்டில் கரெக்டாக இருந்தது சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஒன்று சேர்க்கும் போது ஒரு நல்ல டேஸ்ட். இப்போ வந்து ரைஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். ரைஸை சேர்த்துட்டு இப்போ வந்து லெமனை கொஞ்சம் புழிஞ்சிடணும். இதுக்கு தேவையான சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ வந்து லெமனை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு லெமனை கொஞ்சம் சேர்க்கணும். நம்ம சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் லெமன் சேர்த்துடலாங்க. லெமன் புழிஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி கொடுத்துடலாம். உப்பு கொஞ்சம் மேலே போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிருக்கோம். இப்போ கொஞ்சமாக இதில் ஒரு அரை ஸ்பூன் நெய் மேலாக்க சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். குழந்தைங்களுக்குமே இது குழந்தைங்களுக்காகன்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி செய்கிறேன். இது வந்து சேர்க்கும் போது நல்ல வாசனை, ப்ளஸ் வந்து குழந்தைங்களோட உடம்புக்குமே ரொம்ப நல்லது. சூடாக இருக்கும்போதே நெய்யை இதில் விட்டுட்டிங்கன்னா கரைஞ்சிடும். கரைஞ்சிட்டு ஸ்மெல் வந்து நல்லா ரைஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிக்கும். நல்ல அந்த நிலக்கடலை தூள் போட்டது, அந்த தனியா மிளகாய் எல்லாம் போட்டது நல்ல ஒரு வாசனை. நல்லா சாதத்தை எல்லாம் லைட்டாக இப்படி இது பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. கிளறி முடிச்சுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டாச்சு, கிளறியாச்சு. அப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரெடி. கேப்சிகம், கேரட் இரண்டும் வெஜிடபிளும் சேர்ந்த ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு எவ்வளோ ஒரு பச்சை கலர்ஃபுல்லாக சாப்பாடு ரெடியாக இருக்குது பாருங்கள். அந்த கேரட்டோட ஆரஞ்சு கலர், கேப்சிகமோட க்ரீன் கலர் எல்லாம் சேர்ந்து சூப்பரான ஒரு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இது மாதிரி. இதுக்கு வந்து நான் ஆக்சுவலாக இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸு குழந்தைங்களுக்கு உடம்புக்கு நல்லா சேரணும். பெரியவங்களும் இப்போலாம் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். க்ரீன் வெஜிடபிள்ஸ். இந்த பீட்ரூட்டெல்லாம் சாப்பிடும்போது ஹிமோக்ளோபின் வந்து நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ் அதிகமாகும். நிறைய பேருக்கு இப்போ வந்து 12% இருக்கணுன்றது கூட இருக்கிறது இல்லை. அதனால் அதிகமாக பீட்ரூட்டை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா அது நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் ஆல்ட்ரு ஆப்ஷன் வரும். அதை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய வீடியோக்கள் வரும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.